ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தவிர எதுவுமே அனுபவிச்சது கிடையாது. அவருடைய இளமை காலத்தில் அவர் வாங்கிய பரிசுகள் என்ன அப்படின்னா, சொந்தக்காரங்கள் அவரை படுத்திய அவமானங்கள் சொல்லலாம். நிறைய அவமானங்கள் அவர் பரிசாக பெற்றார். எப்படியாவது இந்த சொசைட்டியில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறிகொண்டு வேலை பார்க்குறாரு. கடைசியில் ரிசல்ட் அவருடைய உழைப்புக்கேற்ற பலன் மாதிரி இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கி அதில் ஏகப்பட்ட மக்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பெரிய கம்பெனி உருவாக்குறோம், ஏகப்பட்ட பேருக்கு நம்மளால் ஒரு வேலை வாய்ப்பை தர முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு அவருடைய உலகம், அவருடைய இன்பம் எல்லாமே அந்த கம்பெனி தான். ஆனால் அவருக்கு வயசாகுது. இந்த கம்பெனியை நமக்கு அப்புறம் யார் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தைகளும் இல்லை. இந்த கம்பெனியை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கவலை வரும்போது தன்னுடைய கம்பெனிக்காக நாள் பகலாக உழைக்கிற இந்த எம்ப்ளாயீஸை தான் யாராவது ஒருத்தரை இந்த கம்பெனிக்கு ஒரு ஓனராக, சிஇஓவாக நம்ம நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஒரு 3 பேர் சூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் 3 பேரை சூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு விதையை கொடுத்துட்டு 1 வருஷம் கழித்து நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 பேரை ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஏ பர்சன் வந்து விதையை ஊன்றாரு, 1 மாதமும் தண்ணி ஊற்றுறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன புல் கூட முளைக்கலை. அவருக்கு ஒரு பயம், என்னடா ஒரு சின்ன புல் கூட முளைக்கலையே, 1 வருஷம் கழித்து எப்படி ஓனரை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விதையை வாங்கி அதை அதே மண்ணில் ஊனி ஓனர் கொடுத்த விதையை எடுத்து வெளியில் போட்டுருந்தாரு. ஸோ தண்ணி ஊற்றுறாரு, நல்ல செடி நல்லா வளர்ந்துருச்சு 1 வருஷத்தில். இன்னொருத்தர் இருக்கார், அவரும் விதையை ஊன்றாரு. அவரை பீன்னு வச்சுக்கலாம். விதையை ஊன்றாரு, தண்ணி ஊற்றுறாரு, ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணுறாரு. ஆனால் ஒரு சின்ன புல் கூட முளைக்கலை. அந்த வருஷத்தோட முடிவு 12வது மாதத்தில் அவருக்கு ஒரு பயம் வருது. என்னடா 12 மாதமும் நம்ம தண்ணி ஊற்றுறோம், கரெக்டாக சூரிய ஒளியில் வைக்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு சின்ன புல் கூட முளைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு போய் ஓனரை போய் பார்க்கணுமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் டக்குன்னு வேற ஒரு செடி, நல்ல பூக்கள்லாம் இருக்கிற செடியை கொண்டுட்டு வராரு. அந்த செடியை போய் ஓனர்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து சீன் சொல்லலாம். அவரும் விதையை ஊன்றாரு, தண்ணி ஊற்றுறாரு, சூரிய ஒளியில் வைக்கிறாரு, ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கிறாரு ப்ரொசீஜர் பிரகாரம். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன புல் கூட முளைக்கலை. உடனே அவர் ரொம்ப நொடிஞ்சு போயிடுறாரு. நான் நாளைக்கு வந்து ஓனரை போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. உடனே அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக விதையை ஊன்றீங்க, உரம் போடுறீங்க, சூரிய வெளிச்சத்திலே வைக்கிறீங்க, தண்ணியை ஊற்றிருக்கீங்க. 1 வருஷத்தில் இந்த 1 வருஷ காலம் 12 மாதங்களும் உங்களுடைய ஓனர் என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. பின்னையே நீங்கள் கவலைப்படுறீங்க, செடி முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மனைவி செட்சி. அந்த இந்த பர்சனுடைய பேர் சின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சி அவருடைய மனைவி. ஸோ சி அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. ஸோ 3 பேரும் மறுநாள் காலையில் ஓனரை போய் பார்க்குறாங்க. ஏ பர்சன் ஒரு செடியை வளர்த்து வச்சுருக்கிறாரு, வேறொரு விதையை ஊனி. பி பர்சன் வேற ஒரு செடியவே வாங்கிட்டு அதில் நிறைய பூக்கள்லாம் இருக்குது. சி பர்சன் எந்த ஒரு செடியும் முளைக்கலை, ஓனர் கொடுத்த விதையை அப்படியே வச்சுருக்கிறாரு. ஓனர் வந்து பார்க்குறாரு, ஏ வச்சுருக்காங்கள அவங்களோட செடியை பார்க்குறாரு. ச்சே பயங்கரமாக வளர்ந்துருக்கேப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. பி பர்சனை போய் பார்க்குறாரு. ச்சே உன்னோட செடியில் பூக்கள்லாம் பூத்துருக்கா, பேஷ் அப்படின்னு சொல்கிறாரு. சியை போய் பார்க்குறாரு. அந்த சி பர்சனை போய் பார்க்குறாரு. என்னப்பா செடியை முளைக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க ஐயா, நான் வந்து கரெக்டாக தான் எல்லாமே பண்ணேன், ஆனால் நீங்கள் கொடுத்த விதைக்கு ஒரு சின்ன புல் கூட முளைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மற்ற ஏ அண்ட் பி பர்சன்ஸ் வந்து சியை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து ஓனர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஏ நினைக்கிறாரு என்னை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. பி நினைக்கிறார் நம்மளோட செடியில் பூக்கள்லாம் இருக்கே, நம்மளை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சி பர்சன் நினைக்கிறாரு கண்டிப்பாக நம்மளை சிஇஓவோ ஒரு ஓனராகவோ எதுவுமே ஆக்க மாட்டாங்க, வெற்றி பெற்றவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வெற்றி பெற்றவர்கள் யாரா அப்படின்னு சொல்லி ஓனர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த சி பர்சனை. ஏன் அப்படின்னா அந்த ஓனருக்கு தெரியும் நம்ம கொடுத்த விதையில் ஒரு சின்ன புல் கூட முளைக்காது அப்படின்ட்டு. கரெக்டாக நேர்மையாக உள்ளதை உள்ளபடி சொன்னது அந்த சி பர்சன் தான். ஸோ அவருக்கு தான் பரிசு, கேடகம், பதவி, பணம், உயர்வு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இந்த கதையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நேர்மை
நேர்மையாக இருக்கிறது சில நேரங்களில் ஒரு ஃபெயிலியர் ரிசல்ட்டை கூட நம்ம கண் முன்னாடி நிப்பாட்டலாம். ஆனால் அதோடைய முடிவு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ என்றைக்குமே நேர்மையை நம்மளுடைய மனதில் விதைக்க கற்றுக்கிடுவோம். பாய், குட் நைட். பண்ணும்போது